தமிழ் வாழ்க, கம்பன் புகழ் பாடி கன்னி தமிழ் வளர்ப்போம். அன்பர்களே, இந்த இனிமையான விழாவிற்கு கல்வியாகி சிறப்பாக நடத்துகிறார் கோவில்பட்டி புனிதவம் மெட்ரிக் உயர்நிலைப்பள்ளி, கிச்சிலாபுரம் புனிதவம் குளோபல் சிபிஎஸ்இ மேல்நிலைப்பள்ளி, கிச்சிலாபுரம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி ஆகியவைகளின் தாளாளரும் கோவில்பட்டி கம்பன் கழக தலைவருமான புனித ஓம் வேமு லட்சுமண பெருமாள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விழாவினை முன்னிலைப்படுத்தி உழைப்பையே தாரக மந்திரமாக கொண்ட சிறந்த மனிதனையும் கொண்ட கோவில்பட்டி நகர்மன்ற தலைவர் கருணையும் நிதியும் ஒன்றாய் கொண்டு வந்த திரு கருணாநிதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக சாத்தூர் சண்முகநாடார் சேவுக்கலை தொழிலதிபர் ஆறுமுகசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கால்நடை மருத்துவர் இணை இயக்குனர், காலம் தவறாமையை கடைபிடிப்பவர் மதிப்பிற்குரிய ஏஜி நாராயணசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நண்பர்களே, ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்த பஞ்சாங்கம் பார்த்து செய்வது தமிழரின் வழக்கம். இங்கே பஞ்ச அங்கங்களாக வழங்கக்கூடிய பஞ்ச நாயகர்களை திருவிழாக்கு ஏற்ற அழைக்கின்றோம். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகரும் புதுச்சேரி கம்பன் கழக செயலாளருமான திரு வேப்போ சிவக்கொழுந்து அவர்களை திருவிழாக்கு ஏற்ற மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஆஸ்கரும் கோவில்பட்டி விநாயகா மெடிக்கல்ஸ் உரிமையாளரும் தொழிலதிபருமான ரொட்டேரியன் விநாயகாஜி ரமேஷ் அவர்களை திருவிழாக்கேற்ற மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அபிராமி அசோசியேட்ஸ் உரிமையாளரும் தொழிலதிபரும் சமூக ஆர்வலருமான இலக்கிய ஆர்வலருமான அபிராமி முருகன் அவர்களை திருவிழாக்கேற்ற அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இறைவாழ்த்து பாட செல்வி சுமித்ரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். உலகம் யாவையும் தாமுழவாக்களும் நிலை பெறுதலும் நீக்கலும் நீங்களா அழகு இலா விளையாட்டுடையாரவர் அழகு இலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. உண்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் வரத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மிசே நாமம் தன்னை கண்களின் தெரிய கண்டான். இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மிசே நாமம் தன்னை கண்களின் தெரிய கண்டான் கண்களின் தெரிய கண்டான். காமம் யாவையும் தருவதும் அப்பதம் கடந்தால் சேம வீடுறச் செய்வதும் செந்தழல் முகுந்த ஓம வேள்வியின் ஒரு பதம் மொய்ப்பதும் ஓம வேள்வியின் ஒரு பதம் மொய்ப்பதும் ஒரு வண்ணாமம் அன்னது கேள் நமோ நாராயணாய ஒரு வண்ணாமம் அன்னது கேள் நமோ நாராயணாய. மருத்துவர்களே, பேச்சாளர்களே, அரசியல் நண்பர்களே, தொழிலதிபர்களே, அருட்செல்வர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவ மணிகளே, ஆசிரியர் பெருமக்களே, கல்வி நிறுவனங்களின் தலைவர்களே, தொலைக்காட்சி மற்றும் ஒளிவழி அன்பர்களே, நண்பர்களே, அத்துணை நண்பர்களுக்கும் கோவில்பட்டி கம்பன் கழகத்தின் சார்பாக முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நம் வாழ்க்கையில் இன்றைய நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய விரைவட்டி எண்ணத்தக்க ஞானிகளில் ஒருவரான ஞானசுந்தரம் அவர்கள் கருத்தரங்கம் நடைபெறும். பின்பு பரிசளிப்பு விழா நடைபெறும். ஏனென்றால் மாணவர்கள் இன்னும் வர வேண்டியிருக்க காரணத்தினாலே முதலில் கருத்தரங்கம், அதன் பிறகு மாலை 5:30 மணிக்கு திரு எஸ். ராஜா அவர்களின் பட்டிமன்றம் நடைபெறும். அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பட்டிமன்றம் நிறைவு வரை இருந்து தமிழ் தேனை பருக தமிழ் நெஞ்சங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது சாதாரண கடையில் இருக்கக்கூடிய தேன் சாப்பிட்டா நீரிழிவு நோய்க்கு ஆகாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பருக இருக்கக்கூடிய தமிழ் தேன் உங்கள் உள் இருக்கக்கூடிய உடல் நோய் மற்றும் உள்ள நோய்களுக்கு சிறந்த மருந்தாக அமையும், நோய்கள் வராமல் தடுக்கும். உங்கள் பொன்னான ஆதரவுடன் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழாவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது திருவிளக்கு ஏற்றுதல் நிகழ்ச்சி. சான்றோர்கள், ஆண்டோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், ஆசிரியர் பெருமக்கள், நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் மனித வாழ்க்கைகள் இருந்தரம் கொடுக்கிறார்கள். ஒன்றானவன் ஒரு இரண்டானவன், ஒன்றானவன் ஒருவில் இரண்டானவன், மூன்றான முத்தமிழில் மூன்றானவன், நான்கான வேதத்தில் நான்கானவன், நமச்சிவாய என ஐந்தானவன். ராமன் மனிதனாக பிறந்து எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு காட்டிய சரித்திர நாயகன். அவனே வழிபட்ட தெய்வம் சிவன். இன்றைக்கும் நம்முடைய மக்கள் ஒரு நாள் 2 நாள் இல்லை, 100 நாள் இல்லை, 10 வருடம் இல்லை, 100 வருடம் இல்லை, ஆயிரக்கணக்கான வருடங்களாக அவர் ராமன் வழிபட்ட சிவலிங்கம் நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்குது. அந்த ராமேஸ்வரத்தில் இருக்க சிவலிங்கத்துக்கு காசியிலிருந்து தீர்த்தம் கொண்டு அபிஷேகம் பண்ணுறாங்க. ஆனால் கோயில் நிர்வாகத்தில் இருந்தோ இதுக்கு முந்தைய நிர்வாகத்தில் இருந்த மகாராஜாவோ யாரும் ஏற்பாடு பண்ணலை. பக்தர்கள் தான் கொண்டாந்து அதை அபிஷேகம் பண்ணுறாங்க. இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கல, 1000 ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடக்குது. அப்போ 1000 ஆண்டுகளாக தொடர்ந்து காசியிலிருந்து இங்கே தரிசனத்துக்கு இங்கே ராமேஸ்வரம் வர்றாங்க. இதுதான் இந்தியா, இதுதான் ஒன்றுபட்ட இந்தியா. இந்த ஒன்றுபட்ட இந்தியாவை சொல்றதுக்காக தான் நம்ம ராமர். அது மட்டும் இல்லை, ராமரை பற்றி சிறப்பாக சொல்லணும்னா குகனோடு ஐவரானம்னாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அது முக்கியமான விஷயம். ஒழுக்கம், பண்பு, நேர்மை, தந்தை சொல் தாய் சொல் தட்டாதது. ஒரு வார்த்தை காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே போயிட்டாரு, முடியெல்லாம் திறந்து போயிட்டாரு, எதுவுமே தேவையில்லைன்னு போயிட்டாரு. அந்த தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அதுக்கு வாழ்ந்து காட்டியவர். ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்து காட்டியவர். அந்த நெறிகள்லாம் இன்றைக்கி பின்பற்றணும். இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி கம்பன் விழாக்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது எங்களுடைய கம்பன் கழகத்தோட 3வது இதில் ஒவ்வொரு மாத கூட்டங்கள்லேயும் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிறு கூட்டம் நடக்குது. அதில் ஒரு 2-3 பள்ளி மாணவர்கள், 2-3 கல்லூரி மாணவர்களை அங்கே பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறோம். வாய்ப்புகள் கொடுத்து இவங்களை பேசுகிறதுக்கு பேச்சாற்றல் திறமையை வெளிப்படுத்துறதுக்காக அந்த ஏற்பாடெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் 2 கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கி மாநில அளவில் பேச்சு போட்டியில் வெற்றி பெற்று பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க.
இந்த வாய்ப்புகள் கொடுக்கணும், அதை கொடுக்குறோம், உண்டு பண்ணியிருக்கிறோம். கம்பன் கழகத்தோடு அது ஒன்று. அடுத்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய இந்த நெறிகளை சொல்கிறதுனால இப்போ குறைஞ்சது கிட்டத்தட்ட முதல்ல 20-30 பேர் வந்தவங்க இன்றைக்கி 70-80 பேர் வந்துட்டுருக்குறாங்க கம்பன் கழகம் மாதாந்திர கூட்டத்துக்கு. அவங்களுக்கெல்லாம் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து இந்த அருமையான விழாவுக்கு இங்கே வருகை தந்திருக்கிற எங்களுடைய மைத்துனர் திரு கருணாநிதி நகர்மன்ற தலைவர் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் கம்பன் கழகம் பெருமிதம் கொள்கிறது. அவங்கள பற்றி சொல்லணும்னு சொன்னால், எங்கள் பள்ளி இருக்கிற அந்த மந்தித்தோப்பு சாலையில் ஒரே நாளில் 8 ஸ்பீட் பிரேக்கர் போட்டாங்க. அங்கே அந்த விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது, அடிக்கடி நடக்குது. குறுகலான தெரு, குறுகலான ரோடு. இது போய் சொன்னால் ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் ஒரு 8 ஸ்பீட் பிரேக்கரை போட்டாங்க. இன்றைக்கி தண்ணி பார்த்திங்கன்னா கோயில்பட்டியில் தண்ணினால கோயில்பட்டிக்காரனால பெண்ணே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கோயில்பட்டியில் இன்றைக்கி தண்ணி யாரும் பைப் அடைச்சி வீணாக தெருவில் போகாமல் நீங்கள் வந்து அடைச்சி வைங்கன்னு சொல்லி முனிசிபாலிட்டிலேருந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு முன்னேறியாச்சு. எல்லா தெருவும் ரோடு போட்டாச்சு. எங்கள் தெருவுலாம் காங்கிரீட் ரோடே போட்டாங்க. அதெல்லாம் தலைவர் இவர் வந்த எங்கள் மச்சான் தலைவராக வந்த பிறகு தான், கருணாநிதி வந்த பிறகு தான் நடந்திருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் 100 ஆண்டு வாழணும். உங்களோட பொதுப்படி இது வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கு கம்பன் கழகம் உங்களுக்கு துணை நிற்கும். நீங்கள் பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கிறோம். ஆஸ்கார் கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவருடைய கம்பன் கழகத்து சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அதோடு மட்டும் இல்லை, எப்போ போனாலும் கம்பன் கழகத்துக்காக சரி, வேறு எந்த பொது நிகழ்ச்சினாலும் கோயில்பட்டியில் அவங்க இல்லாமல் எதுவும் நடக்காது. எதுனாலும் வாரி வழங்கக்கூடியவர்கள். அவர்களை மாதிரி ஒரு நல்ல இதயம் எங்கேயும் கிடையாது. அவங்க சுயமாக உழைச்சி சம்பாதிச்சு மற்றவங்களுக்காக செய்கிறாங்க. அவங்க வாழ்க பல்லாண்டு வாழ கம்பன் கழகம் வாழ்த்துகிறது. உங்களை வருக வருக என வரவேற்கிறது. சாத்தூர்லேருந்து சேவக்கடை அதிபர் திரு ஆர்மசாமி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அவங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை, சொல்லவே தேவையில்லை. சாத்தூர் சேவைன்னா உலகம் பூரா தெரியும். எங்கேயும் போனாலும் சரி, யார் வந்தாலும் சரி, சாத்தூர் சேவை கண்டிப்பாக. இப்போ எங்களுக்கு ஆய்வுக்கு வருவாங்க. டெல்லியிலேருந்து வந்தாலும், டெல்லியிலேருந்து வர்றவங்களும் என்ன கேட்பாங்கன்னா, சாத்தூர் சேவை வேணும், சாத்தூர் சீனி மிட்டாய் வேணும், மெனக்கிட்டு ஆள் அனுப்பிச்சு வாங்கி கொடுத்து விடுவோம். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் பேரை கொடி கட்டி வச்சுருக்கிறீங்க. இன்றைக்கி அந்த ஸ்தாபனம் வந்து 1, 2, 3, 4ன்னு விரிஞ்சு பைபாஸ் ரோட்லலாம் 2, இன்றைக்கி நிறைய ஸ்தாபனங்களாக வளர்ந்துட்டுருக்கு. நீங்கள் மென்மேலும் வளர கம்பன் கழகம் வாழ்த்துகிறது. உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்து ஏஜி நாராயணசாமி ஐயா அவர்கள் எங்களுடைய கம்பன் கழகத்துடைய தூண். ஒரு தூண் தான் அவங்கள சொல்லணும். எங்களுக்கு எப்பவும் பக்கபலமாக இருக்கக்கூடியவங்க. ஓய்வு தள்ளாடிய வயசுலேயும் கம்பு ஊனிட்டாவது இங்கே வந்துடுவாங்க. எப்போ கூட்டத்துக்கும் வந்துடுவாங்க, இங்கே வந்துடுவாங்க. அவங்கள நாங்கள் மனதார வாழ்த்துக்கிறோம், பாராட்டுகிறோம். உங்களுடைய சேவை தொடரணும். உங்களுடைய தொண்டு எங்களுக்கு எப்போவும் தேவைங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். வருக வருக என வரவேற்கிறோம். அபிராமி முருகன் அவர்கள் கோயில்பட்டியில் தெரியாத ஆள் கிடையாது, தமிழகம் முழுக்க தெரியாத கிடையாது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தோட தலைவர் அவங்க. இவங்க அடிக்கடி எழுத்தாளர்கள் சங்கத்தை பற்றி நிறைய, அது புத்தக திறப்பு விழாவாக இருந்தாலும் சரி, அது சங்க சார்ந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, வெளி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எப்போ கேட்டாலும் அவங்ககிட்ட போய் மண்டபத்தை கேட்டால் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அதாவது அந்த அந்த மாதிரி ஒரு பைரவ மகால் மண்டபத்தை கொடுத்துருவாங்க. அங்கே தேவையானது என்ன ஏற்பாடுனாலும் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பொன்மன செம்மல். அந்த செம்மலுக்கு அடுத்த செம்மல் இவங்க தான். அவங்கள மனதார வாழ்த்தி வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்த ஐயா புதுச்சேரி கம்பன் கழகத்துடைய முன்னாள் மேனாள் சபாநாயகர் ஐயா வேப்போ சிவக்கொழுந்து அவர்கள். அவங்கள பற்றி சொல்கிறதுக்கே இல்லை. எங்கள் மச்சானை அறிமுகப்படுத்தினேன். கருணாநிதி தானே எனக்கு தெரியும்னு அவங்களே பேரை சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஞாபக சக்தி உள்ளவங்க. அவங்களுடைய புதுச்சேரி அவங்களுடைய கம்பன் விழாவுக்கெல்லாம் எங்களுடைய செயலாளர் வருஷம் வருஷம் போயிடுவாங்க. அங்கே ஒரு நாள் 2 நாள் இல்லை, பெரிய பிரமாதமாக நடத்துவாங்க. அவங்களுடைய கம்பன் விழாவுக்கெல்லாம் முதல்வரெலாம் வந்துடுவார். அவங்க புதுச்சேரி முதல்வரே இங்கே வந்து நடத்தக்கூடிய அளவுக்கு பேர் பெற்றவங்க. உங்கள் தொண்டை உங்களை பார்த்து தான் நாங்கள் பின்னாடி வரோம். உங்களோட வழியில் தான் நாங்கள் பின்பற்றி நடக்கிறோம்.
நீங்கள் பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கிறோம். வருக வருக என வரவேற்கிறோம். விநாயகா ரமேஷ் அவர்கள் அவங்களை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. பெரிய சமூக தொண்டில் அவங்கள மாதிரி எதுவுமே இருக்க முடியாது. அது சமூக தொண்டாக இருந்தாலும் சரி, மக்கள் தொண்டாக இருந்தாலும் சரி, இலக்கிய தொண்டாக இருந்தாலும் சரி, நான் சார்ந்து இருக்கக்கூடிய திருவள்ளுவர் மன்றம் அந்த அமைப்புலேயும் அவங்க இருக்கிறாங்க. எப்போ கேட்டாலும் என்ன கேட்டாலும் சரி, போனாலே என்னங்கிறத முகக்கூறு அணிஞ்சு செஞ்சுருவாங்க. அது மாதிரி இங்கே கம்பன் கழகத்துக்கு நிறைய செஞ்சுருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை பல்லாண்டு பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கிறோம். வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் தொடக்க உரையாற்ற வருகிற அருட்செல்வர் ஐயா சங்கர சீதாராமன் அவர்கள் தலைவர் வர இருக்கிறதா இருந்து மதுரை கம்பன் கழகம், பெரும்புலவர் அவர்கள் வந்திருக்கிறாங்க மதுரையிலேருந்து. அவர்களே வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா எங்களுடைய குடைவள்ளல், எங்களுடைய கம்பன் கழகத்தோட ஸ்தாபகர் ஐயா SSD அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம். ஐயா முடிஞ்சால் மேடைக்கு வர முடியுமா? வர முடியாது. உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். உங்களை மாதிரி சடையப்ப வள்ளலில் இருக்கிறனால தான் இந்த மாதிரி தமிழ் தொண்டுகள் இதெல்லாம் இங்கே நடக்க முடியுது. உங்களை பல்லாண்டு பல்லாண்டு வருக வருக என வரவேற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். அடுத்து இங்கே ஏற்கனவே வர இருக்கின்ற ரீஜன் குரூப் ஐயா ஹரிபாலன் அவர்கள் மற்றும் டாக்டர் NT சீனிவாசன் அவர்கள், ரொட்டேரியன் பாபு அவர்கள் வர இருக்கின்றார்கள். அடுத்து நடுவர்களை பாராட்ட இருக்கின்ற டாக்டர் பாரதி மோகன், அடுத்து ஜெயச்சந்திரன் தாளாளர் ஏற்கனவே வந்துட்டாங்க. அடுத்து ரவி மாணிக்கம் அவர்கள் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, வருவாங்க, கூடிய விரைவில் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இவர்களெல்லாம் வருக வருக என வரவேற்கிறோம். நம்முடைய கம்பன் கழகத்தினுடைய இந்த அழைப்பை ஏற்று கோயில்பட்டியிலிருந்து வருகை தந்துள்ள என்னுடைய நீண்ட நாள் நண்பர் திரு வக்கீல் ஆறுமுகம் அவர்கள், ஹைகோர்ட் மத்திய அரசுடைய வழக்கறிஞர், மதுரை ஹைகோர்ட்டோட வழக்கறிஞர், அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எங்களுடைய லயன்ஸ் கிளப் வன்னியன் அவர்கள் வந்திருக்கிறாங்க, அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்ற எல்லோரையும் வருக வருக என வரவேற்று, யாராவது விட்டு போயிருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. கோவை கம்பன் கழக நிர்வாகிகள் ஐயா முருகேசன் அவர்கள், அருப்புக்கோட்டை கம்பன் கழகம் புலவர் கணேசன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லோரையும் மற்ற நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை நல்லுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்பதில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி கம்பன் கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு சிவக்குழுந்தையா அவர்களுக்கு தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். எங்கள் அன்புக்குரிய அண்ணன் விநாயகா ரமேஷ் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் ஆடை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். கோவில்பட்டி நகர்மன்ற தலைவர் அன்பு சகோதரர் கருணாநிதி அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். அது அவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் அபிராமி முருகன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். எங்கள் கம்பன் கழகத்தின் மிகச்சிறந்த புரவலர், கால்நடைத்துறை துணை இயக்குனர் டாக்டர் AG நாராயணசாமி அவர்களுக்கு எங்கள் தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றார்கள். சாத்தூர் சண்முகநாடார் சேவுக்கடை உரிமையாளர் அன்புக்குரிய அண்ணாச்சி இலக்கிய ஆர்வலர் ஆறுமுகசாமி அவர்களுக்கு தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகின்றார்கள். ஏழை எளிய மக்களின் வேலைவாய்ப்புக்கு உதவி செய்யக்கூடிய ஆஸ்கார் கல்வி நிறுவனங்களின் தாளாளர் ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றார்கள்.
தொடர்ந்து கோவை கம்பன் கழகத்தின் செயலாளர் முனைவர் முருகேசன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி, அருப்புக்கோட்டை கம்பன் கழகத்தின் செயலாளர் புலவர் கணேசன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றார்கள். பரவாயில்ல. புதுச்சேரி கோயம்புத்தூர் கம்பன் கழகத்தின் செயலாளர் முனைவர் முருகேசன் ஐயா அவர்களுக்கு தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கின்றார்கள். தலைவர் அவர்கள் புதுச்சேரி கம்பன் கழகத்தை பற்றியும் அந்த கம்பன் கழகத்தின் செயலாளரை பற்றியும் ஏற்கனவே வரவேற்புரையில் மிக விரிவாக சொன்னாங்க. கம்பன் கழகத்திற்கு அந்த விழாவிற்கு செல்பவர்கள் மட்டுமல்லாது, ஐயா உட்காந்துக்கலாம், அந்த விழாவிற்கு செல்பவர்கள் மட்டுமல்லாது கம்பன் கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய சிவக்குழந்தை ஐயா அவர்கள் எந்த கம்பன் விழாவுக்கு சென்றாலும் அந்த கம்பன் கழக நிர்வாகிகளை கௌரவித்து ஊக்கப்படுத்துவது அவருடைய வழக்கம். அந்த வகையில் கோவில்பட்டி கம்பன் கழக நிர்வாகிகளையும் அவர் கௌரவிக்க விரும்புகின்றார். முதல் நம்முடைய நிறுவனர் ஐயா SST கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சிவக்குழந்தை ஐயா ஐயா அங்கே இருங்க, முதலாளி அங்கே இருங்க, தலைவர் வருவார், சென்று அவர் கௌரவிக்கின்றார். அவர்களுக்கு புதுச்சேரி கம்பன் கழகத்தின் தலைவர், புதுச்சேரி கம்பன் கழகத்தின் சார்பாக சிவக்குழந்தை ஐயா அவர்கள் கௌரவிக்கின்றார்கள். ஆடை சிவக்குழந்தை ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். நம்முடைய மற்றொரு துணைத் தலைவர் அண்ணாச்சி பெரியசாமி பாண்டியன் அவர்களுக்கு சபாநாயகர் அவர்கள் ஆடை அணிவித்து கௌரவிப்பார்கள். நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணாச்சி ஆர் சுனையரசன் அவர்களுக்கு ஐயா வந்துட்டாங்க, துணைத் தலைவர் மரியாதை இந்த கோவில்பட்டியினுடைய கம்பன் கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்கள் அருமை நண்பர் சரவண செல்வன் அவர்கள் இப்போது பாராட்டப்படுகிறார். அறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி, திருவிளக்கின் ஒளியைப் போல் கம்பனின் நாமம் விளங்கட்டும். நிகழ்வின் அடுத்ததாக ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு புதிய தொடக்கமே என்பதற்கிணங்க தொடக்க உரை வழங்க வருமாறு சொல்வித்தகர் பொருட்சுவை பொருந்த பேசும் புதுச்சேரி கம்பன் கழக செயலாளர் வேப்போ சிவக்குழந்து ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கோவில்பட்டி கம்பன் கழகத்தினுடைய 3ஆம் ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு இங்கே பேசுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிற்கு இங்கே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய அன்பு சகோதரிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை, இந்த விழாமங்கலத்தினுடைய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய கோவில்பட்டி கம்பன் கழகத்தினுடைய நிறுவனர் SST கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து மிக சிறப்பானதொரு நகரமன்ற தலைவராக பணியாற்றக்கூடிய அருமை நண்பர் கருணாநிதி அவர்களே, பசும்பொன் தேவர் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய லைன் M பரமசிவம் அவர்களே, பத்மா மருத்துவமனையினுடைய நிர்வாகி டாக்டர் N ராஜேந்திரன் அவர்களே,
தமிழ்ச்செம்மல் மகிழ்வோர் மன்றத்துடைய தமிழ்ச்செம்மல் ஜான் கணேஷ் அவர்களே, மாநில செயலாளர் கே சீனிராஜ் அவர்களே, இன்னும் இந்த விழாவிற்கு சிறப்பு சேர்க்க வந்திருக்கின்ற எங்களுடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எங்களுடைய வாழுங்கால கம்பனாகவும் இன்றைக்கி உலகம் பூராக கம்பனுடைய காப்பியத்தை கொண்டு சேர்க்கின்ற ஒரு ஆழங்கால் பட்ட எங்களுடைய மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் தே ஞானசுந்தரம் ஐயா அவர்களே, இந்த விழாவிலே வேரை தேடிய விழுதுகள் என்ற நிகழ்ச்சியிலே கருத்தரங்கத்திலே பேச வந்திருக்கின்ற அருமை நண்பர் கோவை மு ஷாஜகான் அவர்களே, இந்த விழாவிற்கு என்னோடு புதுச்சேரி வந்திருக்கின்ற ஒப்பற்ற கவிஞர் தீகோ என்ற அழைக்கக்கூடிய எங்களுடைய கோவிந்தராஜ் அவர்களே, மதுரை கம்பன் கழகத்தில் வந்திருக்கின்ற ஜெகநாதன் அவர்களே, இன்றைக்கு அத்தனை கம்பன் கழகத்திலையும் தன்னுடைய அறிவார்த்த பேச்சால் கம்பனிலே ஆழங்கால் பட்ட எங்களுடைய மரியாதைக்குரிய முனைவர் ரா மாது அவர்களே, இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற கோவை கம்பன் கழகத்தினுடைய நிர்வாகி முருகேசன் அவர்களே, அருப்புக்கோட்டை கம்பன் கழகத்தின் நிர்வாகிகளே, இங்கே எதிரிலே அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் புதுச்சேரி கம்பன் கழகத்துடைய செயலாளர் என்ற நிலையிலே நான் உங்களை எல்லாம் பாராட்டி உங்களை இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கம்பன் விழாவிலே நம்முடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய பிறகு திருநாள் மங்கள விளக்கு ஏற்றுகின்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் இங்கே அரங்கேற்றினோம். அந்த நிகழ்ச்சியினுடைய கருத்து ஆழம் என்ன என்பதை நாம் கண்கூடாக பார்க்கும் பொழுது, இன்றைக்கு எவ்வளவோ மின் விளக்குகள் இங்கே எரிந்து கொண்டிருந்தாலும் இந்த மங்கள விளக்கு ஏற்றுவது என்பது நம்முடைய தமிழ் மரபு, நம்முடைய பண்பாடு, நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு நல்ல சிந்தனை என்பதை நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், இந்த மங்கள விளக்கு தான் ஒளியை ஏற்றும்பொழுது அந்த ஒளி மேலோங்கி தன்னுடைய ஒளியை கொண்டு சேர்க்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு எத்தனை மின் விளக்குகள் இருந்தாலும் அந்த ஒளி கீழ் நோக்கி தான் பாயுமே தவிர, ஆனால் அந்த மங்கள விளக்குகிற ஒளி மேல் நோக்கி செல்லுகின்ற ஒரு நிகழ்வு நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு மின் சுவிட்சை போட்டால் தீபம் எரியும். ஆனால் ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு ஒன்று அல்ல, 10 அல்ல, 1000 அல்ல, 1,00,000 விளக்குகளை நம்மால் ஏற்ற முடியும். அதுதான் இந்த மங்கள விளக்கு ஏற்றுவதனுடைய தாத்பரியமான ஒரு நிகழ்வாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய இல்லங்களிலே எத்தனை நாம் மின் விளக்குகளை அலங்காரம் செய்து வைத்திருந்தாலும் ஒரு நல்ல இறைவனை நாம் வணங்க வேண்டும் என்றால் வீட்டிலே விளக்கு ஏற்றி தான் நாம் வழிபட்டு அந்த நிகழ்வை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுபோன்றுதான் இந்த கம்பன் கழகம் எப்படி ஒரு மெழுகு வைத்து கொண்டு 5 திரிகளை நம்மால் ஏற்ற முடிந்ததோ, அதே போன்று ஒரு கம்பன் கழகம் முதலிலே நம்முடைய பாரதி பாடியது போல, யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவனைப் போல், இளங்கோவைப் போல் பூமிதழில் யாங்கனுமே கண்டதில்லை என்று அடையாளம் காட்டிய நம்முடைய பாரதி கம்பனை முதலிலே அடையாளம் காட்டி, அதை முதலிலே நம்முடைய
காரைக்குடியிலே நம்முடைய கம்பன் கழகத்தை தோற்றுவித்து இன்றைக்கு உலக அளவிலே அந்த கம்பன் கழகம் பறந்து விரிந்து இன்றைக்கு பல கழகங்களை உருவாக்கி இன்றைக்கு 60-70 கழகங்கள் இன்றைக்கு உருவாக்கி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் இன்றைக்கு கம்பன் விழா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த தீபம் ஏற்றியது போல அந்த ஒரு கம்பனை பாரதி முதலில் அறிமுகப்படுத்திய அந்த நிகழ்வு இன்றைக்கு அத்துணை பகுதிகளுக்கும் சென்று கம்பன் புகழ் பாடி கன்னி தமிழ் வளர்க்கின்ற ஒரு சிறப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு கம்பன் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று சொல்லுகிற அளவுக்கு கம்பன் பிறந்ததனால் கம்பன் தான் இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு அடையாளமாக நாம் இன்றைக்கு நம்முடைய கவிஞர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னிலையில் நம்முடைய வரவேற்பிலே பேசிய அருமை தலைவர் அவர்களெல்லாம் சொன்னார்கள், கம்பன் வழியே என்னென்ன கருத்துகள் கம்பராமாயணத்திலே பதிவாகி இருக்கிறது. நாடு இல்லை என்று சொன்ன உடனே நாட்டை அந்த பதவியை தூக்கி எறிந்துவிட்டு காட்டுக்கு சென்ற ராமனும் சரி, அவனோடு சென்ற அவனுடைய தம்பி லட்சுமணனும் சரி, அந்த ஆட்சியை கொடுத்தும் பரதன் எனக்கு அண்ணனே இல்லாத ஆட்சி எனக்கு ஏன் என்று சொன்ன அவனுடைய பாதுகை வைத்து ஆட்சி ஆண்டதும் சரி, எல்லோரும் அதாவது ராமன் வருவதற்கு காலதாமதமான நாள் தீயிலே இறங்க போன பரதன் சத்ருக்கனை கூப்பிட்டு நீ அந்த ஆட்சியை நடத்து என்று சொல்லும்போது நான் மட்டும் என்ன அவ்வளோ இழிச்சவாயனா நீங்கள் எல்லாம் நாடு வேண்டாம் என்று சொல்லுவீர்கள், நான் மட்டும் நாட்டாள முடியுமா என்று தூக்கி எறிந்ததும் நாம் இந்த கம்பன் காப்பியத்தில் தான் பார்க்க முடியும். அதே போன்று பல அன்னையர்கள், அதே கோசலையாக இருந்தாலும் சரி, கைகையாக இருந்தாலும் சரி, சுமத்திரையாக இருந்தாலும் சரி, 3 அன்னைமார்களுக்கும் அவருடைய தனித்தனி குணம், எப்படிப்பட்ட குணம், தன்னுடைய முதல் மகன், அதாவது இன்னொரு தாய்க்கு பிறந்த மகனோடு தன் மகனை காட்டுக்கு அனுப்பிய சுமித்திரை, அதே போன்று கைகேயி தன் மகனுக்கு பதவி வேண்டும் என்று கேட்ட அந்த 3 தாய்களையும் நாம் வரிசைப்படுத்தி பார்த்தோமேனால் கம்பன் எப்படிப்பட்ட இந்த காப்பியத்தை நமக்கு கொண்டு சேர்த்திருக்கிறான் என்பதை நம்மால் அறிய முடியும். அதே போன்று தம்பியர்களுடைய உறவு, அது புறங்கினமாக இருந்தாலும் சரி, தம்பியாலே தன் உயிர் போயிருந்த வாலி கூட ராமனிடம் சொல்லுகின்ற கடைசி வார்த்தை, என் மீது போட்ட பானத்தை என் தம்பி மீது போடாதே என்று சொல்லிய கருத்தும், தன் மகனை அங்கதனை கைப்பிடித்து ராமனிடம் கொடுத்து இவனை நீ பார்த்துக்கொள் என்றவும், இதுதான் அந்த குரங்கினத்தில் உடைய தம்பியினுடைய குணம் கூட அப்படித்தான். அதே மாதிரி அரக்கர்களாக இருக்கிற வீடனாக இருந்தாலும் சரி, அதாவது வீடன் கூட தன்னுடைய ராமனிடம் உன் அண்ணன் என்ன புறமுதுகு காயப்பட்டு இருக்கிறான் என்று போர்க்களத்தில் சொல்லும்போது கூட என்னென்ன அப்படிப்பட்ட கோழை அல்ல, அவன் வீரத்திலே மிக உயர்ந்த இடத்திலே இருப்பவன், அவன் போர் இல்லாத நேரத்தில் தன் தோல் திணவெடுத்த போது 8 யானைகளை நிற்க வைத்து அதோடு போர் புரிந்து தன்னுடைய அந்த யானை தந்தங்கள் அவன் முதுகிலே குத்தி அப்படியே தங்கிவிட்டது. அப்படிப்பட்ட வீரன் என் அண்ணன் என்கின்ற சொல்கின்ற அந்த அரக்கர் உலகமாக இருந்தாலும் சரி, இன்றைய ஒவ்வொன்றும் கம்பராமாயணத்தில் எடுத்துக்கிற ஒவ்வொரு வரியையும் நாம் படித்தோமேயானால் நாம் அறம் சார்ந்த வாழ்க்கை எப்படி வாழ முடியும், வாழ வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை தான் இன்றைக்கு கம்பராமாயணத்திலே சொல்லுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நம்முடைய இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற திருவள்ளுவர் மன்றத்தினுடைய நண்பர்களையும் நான் சந்தித்தேன். என்னென்று சொன்னால் கம்பனில் இருக்கிற அத்துணை பாட்டுகளுமே திருவள்ளுவரை கம்பனை நீங்கள் முழுமையாக படித்தால் திருவள்ளுவரையும் சேர்த்து படித்ததாக நம்மளால் உணர முடியும். ஏனென்று சொன்னால் இந்த தமிழனுக்கு கதி கம்பனும் திருவள்ளுவன் தான் என்பதைத்தான் காத்தி என்று சொல்கிற அளவுக்கு கதியாக கம்பன் ஒவ்வொரு இடத்திலையும் திருவள்ளுவருடைய அந்த குரலை பயன்படுத்தி நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு சிறப்பான கருத்தை நம்முடைய தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட கம்பராமாயணம் இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு வாழ்வியல் நூலாக நாம் வாழ்வதற்கு, நாம் அறத்தோடு வாழ்வதற்கு, தர்மத்தோடு வாழ்வதற்கு, ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கு, நீதி நெறியோடு வாழ்வதற்கு நம்முடைய கம்பராமாயணத்தை நாம் இன்றைக்கு உலகம் பூராக கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு தலையாய கடமையாக நாம் கருதி இன்றைக்கு அதற்காக நாம் நம்மை
உழைத்து கொண்டு அந்த கம்பனுக்காக நாம் பாடுபட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்வதற்கு பெருமைப்படுகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த அளவுக்கு இந்த உறவு, இன்றைக்கு நாம் காலையிலே நான் கோயிலுக்கு சென்றேன், அங்கே ஒரு கூட்டம் என்னை வரவேற்றார்கள். ஹோட்டலுக்கு சென்றேன், சாப்பிட்டதற்கு பில் வாங்க மாட்டேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இந்த அரங்கத்திலே வந்தேன். என்னை யாருக்கு, என்னுடைய தந்தையார் பெயர் தெரியுமா உங்கள் யாருக்காவது? தெரியாது. என்னுடைய வழி தெரியுமா? தெரியாது. ஏனென்று உங்களுக்கெல்லாம் என்னை தெரிய வச்சது கம்பன் என்கின்ற ஒரே அடையாளம்தான் என்னை இந்த மேடையிலே இங்கே நிற்க வைத்து உங்களோடு பேச வைப்பதற்கு கம்பன் என்கின்ற ஒரு அடையாளம் என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த கம்பன் விழா மட்டும் கம்பனுக்காக பாடுபடுபவர்கள் யாருமே தலை சாய்ந்ததில்லை. கம்பனை யார் தொட்டார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையினுடைய உச்சத்திலே இருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கம்பராமாயணம் என்கின்ற ஒரு நிகழ்வை இன்றைக்கு உலக அளவிலே மட்டுமல்ல, இன்றைக்கு நம்முடைய இந்தியாவிலே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு இன்றைக்கு பிரதமராக இருந்தாலும் சரி கம்பனை படிக்க வேண்டும், கம்பனுடைய காப்பியத்தை நாம் செவி நுகர வேண்டும், செவி உள்வாங்க வேண்டும் என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு பிரதமராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி மாநில துறை அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி எந்த துறையிலே சேர்ந்தவர்களும் கம்பனை தொடுவதற்கு இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஆர்வமாக இருப்பது என்னவென்று சொன்னால் அந்த கம்பனிலே இருக்கின்ற கருத்தாழம். ஒரு அரசியல் என்பது எப்படி இருக்க வேண்டும்? இப்போது சொன்னார்கள், நம்முடைய நகரமன்ற தலைவர் ரோடு போட்டு கொடுத்தார்கள், வேகத்தடை தண்ணீர், அதுதான் கம்பனிலே இருக்கிற உணர்வுகள் என்றால் மற்றவர்களுக்கு எப்படி நாம் முன் உதாரணமாக வாழ வேண்டும், எவ்வளவு நாம் ரோல் மாடலாக ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும், ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக எப்படி வாழ வேண்டும், ஒரு ஆசிரியருக்கு எப்படிப்பட்ட மாணவனாக நாம் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் அந்த கம்பெனியிலே அருமையான கருத்துக்களை எல்லாம் அதிலே இருக்கிறது. அதை நாம் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே நாம் கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கி இளைஞர்களெல்லாம் கையிலே செல்போனை வைத்து கொண்டு ஊடகத்திலே பல நிகழ்ச்சிகளை தங்களை அதிலே உள்வாங்கி கொண்டு இன்றைக்கு கம்பனை தெரியாத அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்திலே இளைஞர்கள் இருக்கிறார்கள். நாம் அவர்களிடம் இந்த கம்பனுடைய கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதன் மூலமாகத்தான் நாம் இந்த கம்பன் விழா நடத்துவதற்கு ஒரு சரியான காரணமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நேற்று நான் தங்கும் விடுதியிலே வந்து இறங்கி போகும்போது 2 மாணவர்களை பார்த்தேன். அவர்கள் என்னிடம் வந்து பேசி இருந்தார்கள். கம்பனை பற்றி அவர்கள் இளையோர் அரங்கம் என்ற தலைப்பு இதிலே கம்பனை பற்றி இப்போது படித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய புதுச்சேரியில் கூட இளையோர் அரங்கம் என்பது ஒன்று நிகழ்த்தி அதிலே இளைஞர்களை பேச்சாளர்களை கொண்டு கம்பனிலே என்னென்ன கருத்துகள் இருக்கிறது, கம்பனிலே என்னென்ன சிந்தனைகள் இருக்கிறது, அதிலே துல்லியமாக ஆராய்ந்து பேசி கம்பனை இளைஞர் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஏதோ நாம் ஆண்டு விழாவை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடினோம், ஏதோ ஒரு சம்பிரதாயத்தை கொண்டாடினோம், நம்முடைய அடையாளத்தை காண்பிப்பதற்காக கொண்டாடினோம் என்று இல்லாமல் இந்த கம்பராமாயணத்துடைய கருத்துக்களை இளைஞர் மத்தியிலே நாம் கொண்டு சேர்த்தோமெனால் அதுதான் நாம் அவர்களுக்கு தேடி வைக்கின்ற மிகப்பெரிய சொத்து. நாம் என்ன சொத்து குவைத்தாலும் அது இறங்கலாம் ஏறலாம். ஆனால் கம்பனுடைய கருத்துக்களை நாம் பிள்ளைகளிடம் கொண்டு சேர்த்தோமே ஆனால் அவர் வருங்காலத்திலே ஒரு சான்றோனாக, ஒரு பெரிய அறிஞனாக, இந்த சமுதாயத்துக்கு தேவைப்படுகிற ஒரு சிற்பியாக அவர்கள் வருவார்கள். அவருடைய வாழ்க்கை ஒளிமயமாகும். அதுதான் கம்பனுக்கு நாம் செய்கின்ற கடமையாக கருதி இந்த கோவில்பட்டி கம்பன் விழா மிக சிறப்பாக நடத்துவதை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மேடையில் இருக்கின்றவர்களும் சரி, அரங்கத்தினுடைய கீழே இருக்கிறவர்களும் சரி, மிக சிறந்த ஒரு சிந்தனையாளராக, மிக சிறந்த தொழிலதிபர்களாக, மிக சிறந்த மொழி பற்றாளர்களாக இருப்பதை பார்க்கும்போது உண்மையிலேயே கம்பன் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் நம்மோடு இருந்து கம்பனுடைய புகழை இன்றைக்கு உலகம் பூராவும் பரப்புவதற்கு நிச்சயமாக கம்பன் துணை இருப்பான். நல்ல கருத்துக்களை நாம் பதிவு செய்ய நம்மளை நாம் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்கிற நிகழ்விலே என்னை இந்த கம்பன் விழாவிற்கு அழைத்த இந்த கோவில்பட்டி கம்பன் நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். மேடைக்கு முன் அமர்ந்திருக்கும்
பெருமிக்க மதிப்புக்குரிய சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிற்கு வருவதாக ஏற்கனவே இருந்தேன். இதோடு இல்லாமல் இது வந்து கம்பன் கழகம் 3ஆம் ஆண்டு விழான்னு போட்டிருந்தாங்க. இது இந்த கோயில்பட்டி கம்பன் கழகங்கிறது வந்து 3ஆம் ஆண்டுங்கிறதாலும் அது ஒரு ஞான குழந்தையாக இருக்கிறது. ஏன்னுட்டா நான் எப்பயுமே பட்டிமன்றங்கள்லாம் இதில் தான் பார்ப்பேன், டிவியில் தான் பார்ப்பேன். இந்த கோவில்பட்டி கம்பன் கழகத்துக்கு சாலம் பாப்பையா வரும்போது எங்கள் கடையில் வந்து என்னையும் கூப்பிட்டு வந்தாங்க. அன்றைக்கி அது அந்த விழா வந்து ஆர்த்தி மஹாலில் நடந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி ஐயா பேரறிஞர் மூத்த தமிழறிஞர் ஞானசுந்தரி ஐயா வந்தாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கு வேண்டியவங்க. அவங்க வரும்போது அவங்க நெல்லை எக்ஸ்பிரஸில் வந்துக்கிட்டு இருந்தாங்க. நான் காலையிலேயே அவங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி போட்டேன். கோயில்பட்டியில் தமிழ் மலை பொழிவதற்காக தமிழ் மேகம் ஒன்று சாத்தூரை கடந்து செல்கிறதுன்னு போட்டிருந்தேன். ஐயா பற்றி எவ்வளோ நாள் சொல்லலாம், ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். பாண்டிச்சேரி முன்னாள் சபாநாயகர் ஐயா வந்தாங்க. பாண்டிச்சேரியில் போய் ஐயா வந்து ஒரு விழாவில் பேச போயிருக்காங்க, ஒரு பட்டிமன்றத்துக்கு. பட்டிமன்றத்தில் வந்து தலைப்பு வந்து பாரதி பாடல்களில் விஞ்சி இருப்பது காதலா வீரமானு. ஐயா ஒரு அணிக்காக பேசத்தில் இவங்க சைடை ரொம்ப வாதத்தை திறமையினால் பேசும்போது அங்கே கீழே உட்காந்து பாண்டிச்சேரி முதலமைச்சர் சொன்னாங்க, என்னையா பாரதியாரை போய் இப்படி பேசிட்டீங்களேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்களா. அன்னைக்கு இருந்து பட்டிமன்றத்துக்கு போகிறதே விட்டுட்டாங்க, பேசவே இல்லை. இந்த மாதிரி ஆன்மீக கூட்டங்கள் இந்த மாதிரி கம்பன் பற்றி பேசுகிறதுக்கு தான் போவாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை சொல்லுவாங்க, அதுதான் ரொம்ப இதாக இருக்கும். என்னன்னு கேட்டால், இவங்க பச்சைமன் கல்லூரியில் படிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர் வந்து ஆசா ஞானசம்பந்தன் ஐயா. அவங்க வந்து இவங்க மாணாக்கர், ஆனால் இவர் ஆசிரியரோடு அதிகமாக படிச்சிட்டாங்க. படிக்கிறதுல அவங்க ஆசா ஞானசம்பந்தன் ஐயா வந்து கம்பராமாயணத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. உடனே ஐயாட்ட சொல்லி எப்போ ஒரு அணிந்துரை வேணும்னு கேட்டாங்களாம். உடனே அவர், ஐயா ஆசிரியர் எழுதுன நான் படிக்கவா, நான் முடியவே முடியான்ட்டாங்களாம். உடனே அவர் ஆசிரியா எழுதுடா அப்படின்னாரான். உடனே அதுக்கு மேலே மறுப்பு சொல்ல முடியாத ஆசிரியர்கிட்ட உடனே எழுதி பணிந்துரைன்னு எழுதி அனுப்பிட்டாங்களாம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஐயா வந்து எத்தனையோ சம்பவங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இனிமேல் மாதாந்திர கூட்டங்களுக்கு நான் வர்றதுக்கு முயற்சி செய்வேன். கம்பராமாயணத்தை வந்து எனக்கு முழுமையாக படிக்கிறதுக்கு சென்ற வருடம் சிவாஜி கல்லூரி பேராசிரியர் வினோத் ஐயா தான் எனக்கு ஃபுல்லாக அந்த புத்தகங்கள்லாம் கொடுத்து அதுக்கு உரிய சந்தேகங்கள்லாம் சொல்லி இது பண்ணாங்க. அது சபாநாயகர் ஐயா சொன்ன மாதிரி இன்னும் கம்பனுடைய கற்பனைகள்லாம் இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் இன்னும் அது வாட்டில் அந்த இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. ரொம்ப நன்றி, வணக்கம். கம்பராமாயணத்தை முழுமையாக படிக்க வேண்டும் என நிறைய பேர்கள் விரும்புவார்கள். எங்களுடைய இந்த கோவில்பட்டி கம்பன் கழகத்தில் ஒவ்வொரு வாரமும் கம்பன் கழக வகுப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடக்க நிகழ்வின் நிறைவாக நயத்தக்க நல்லுரைகளை நன்றியுரையாக கூற வருகிறார் கோவில்பட்டி கம்பன் கழக துணைத் தலைவர் நல்லாசிரியர் இலக்கிய குறிசில் திரு ராஜாமணி ஐயா அவர்கள். கன்னித்தமிழ் வாழ்க. கம்பன் புகழ்பாடி கன்னித்தமிழ் வளர்ப்போம். விழாமங்கலம் என்ற இந்த சிறிய நிகழ்ச்சிக்கு நன்றியுரை. இந்த நிகழ்ச்சியை அருமையான முறையிலே செல்வி கே சுமித்ரா அவர்கள் இறைவாழ்த்து பாடி சிறப்பு செய்தார்கள். அவர்கள் வாழ்க, நன்றி. அடுத்து இங்கே தலைமை தாங்க வந்த ஐயா SST கிருஷ்ணமூர்த்தி பிகாம் எங்களுடைய கழகத்தின் நிறுவனர் அவர்கள் இங்கே முன்னே அமர்ந்திருக்கிறார். அவர்தான் கோவில்பட்டி கம்பன் கழகத்தினுடைய சடையப்பா வள்ளல். அதில் ஒன்றிலே அடங்கியது எல்லாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, அவர் என்னுடைய வகுப்பு தோழர். 2 நாட்களாக அவரை நான் பார்க்கவில்லை. அடுத்து இங்கே இந்த விழாவுக்கு முதல்ல தலைமை தாங்கி கொடுத்தவர்கள் எங்களுடைய ஐயா லக்குவண பெருமாள் அவர்கள். 3 ஒரு கல்லூரியும் 2 பெரிய பள்ளிகளும் வச்சுருக்காங்க. CBSE ஸ்கூல். அங்கே தான் எங்கள் மாணவர்களுக்கு போட்டியெல்லாம் நடந்தது. இந்த போட்டி விழாவையும் இதோடு சேர்த்து வச்சுருந்தோம்.
பரிசளிப்பு விழான்ட்டு இந்த நிகழ்ச்சியோட. ஆனால் நம்ம மாணவர்களுக்கு ஒரு சிறந்த குணம் உண்டு. பரிசுகளை வாங்கின உடனே வரிசையாக வீட்டில் பேரண்ட்ஸோடு போயிடுவாங்க. இந்த விழா மட்டும் இல்லை, நான் பல விழாக்களை பார்த்துட்டேன். அவர்களுக்குரிய பரிசுகளை பெற்றவுடன் அவருடைய பெற்றோருடன் கீழே இறங்கி டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் இங்கே வந்து மக்கள் இருக்க மாட்டாங்க, நாற்காலி மட்டும் இருக்கும். அதற்காக நாங்கள் அந்த கருத்தரங்கம் முடிந்த பின்பு பரிசளிப்பு விழா வைத்திருக்கிறோம். கொஞ்சம் இருந்து மாணவர்கள்லாம் போகணும். இங்கே மேடையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஐயா ஏஜி நாராயணசாமி, கருணாநிதி அவர்கள், சேவுக்கடை சண்முகநாடார் அவர்கள், அப்புறம் ஆஸ்கார் கல்வி நிறுவனத்தினுடைய ஜெயச்சந்திரன் அவர்கள், புதுச்சேரி கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் மேனாள் சபாநாயகரும் வேப்போ சிவக்குழுந்து அவர்கள், அடுத்தபடியாக விநாயகர் ரமேஷ் அவர்கள், எல்லாரையும் பற்றி அவருடைய பெயரை சொல்லி அவருடைய சிறப்புகளையும் எங்களுடைய லக்கூணு புகழ் ஐயா சிறப்பாக சொல்லி முடித்து விட்டார். இரண்டாவது நிகழ்வுக்கு வருகின்றவர்களுக்கு தனியாக வரவேற்புரை, தனியாக நன்றியுரை உண்டு. அதனால் சொல்வன மீண்டும் சொல்லுவதில் ஒரு இலக்கிய பிழை, நேரம் கடத்துதல். ஆகையினால் மீண்டும் ஐயா எங்களுடைய தலைவர் சார்பாக மீண்டும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன உண்மையான நிகழ்வுலையும் இந்த இடத்துல சொல்லணும். நான் அமெரிக்கா சென்றிருந்தபோது என்னுடைய வீட்டிலிருந்து ஒரு 5வது வீட்டுக்கு நான் போனேன். அங்கே 3 குவியல் இருந்தது. ஒரு கடல் மிட்டாய் குவியல், ஒரு கருப்பட்டி மிட்டாய் குவியல், ஒரு சேவு குவியல். இதெல்லாம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? என்னை பற்றி ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும். இது கோல்பேட்டியிலேருந்து தான் 3ஐயும் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னாங்க. இந்த சேவு கோல்பேட்டி பக்கத்தில் சாத்தூர் இருக்குல்ல, அதுலேருந்து சமூக நாடார் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். அமெரிக்காவுக்கு போகுது உங்கள் சேவு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அங்கே ருசியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம சமூக நாடார் ஐயா. கோல்பேட்டிக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. ஆமாம், கோயில்பட்டி கடலை மிட்டாயை பற்றி நமக்கு தான் தெரியல வழியே உலகத்தில் எல்லா இடத்துலையும் தெரியுது. சாப்பிட்டு ஒரு கடலை மிட்டாய் துண்டை போடுறான் எல்லாம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு. அது மாதிரி சுப்பையா தேவர் கடை கருப்பட்டி மிட்டாய் இருக்குல்ல, அதை கிலோ கணக்கில் வாங்கி சாப்பிட்றான். அதற்கு அப்போ எங்கள் சம்மந்தி வந்தார் அங்கேருந்து, ஹைதராபாத்திலேருந்து. அவருக்கு 2 கிலோ ஒவ்வொன்றுலேயும் மிட்டாயில் 2 அந்த கிலோ. அதுக்கு மேலே பிளேனில் கொண்டு போக முடியாது, இல்லைன்னா 10-15 கிலோவோட வாங்கி கொடுத்துருப்பான், கொண்டு போகலாம். 2 கிலோ வாங்கி கொடுத்தேன். கோவில்பட்டிக்கு பல சிறப்பு இருக்குது. பல எழுத்தாளர்கள், பல இலக்கியவாதிகள், பல கவிஞர்கள் இருக்காங்க. அதுதான் நம்ம பெருமை. சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர்கள்லாம் அங்கே இருக்காங்க நிறைய பேர். அவ்வளோ பெருமைக்குரிய ஒரு நகரம். அந்த நகரத்தில் இந்த கம்பன் விழா நடப்பது பெருமைக்குரிய விஷயம். நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்து வந்து எங்களை வாழ்த்தியிருக்கிறீர்கள். அதுவும் கம்பராமாயணத்தில் உள்ள சிறப்பை பற்றி என்ன சொல்லணுமோ அதை ரொம்ப சிறப்பாக சபாநாயகர் சொல்லிட்டார். இந்த கம்பன் கழகத்தினுடைய நோக்கம் 2 தான். ஒன்று, ஆன்மீகம் வளருதல். ஏன்னா ஆன்மீகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொலைந்து போய் கொண்டிருக்கிறது. அதனால் ஆன்மீகத்தை விடக்கூடாது என்பதால் ஆன்மீக வளர்ச்சி எங்களுடைய தலைவர் சொல்லிடுவார். ஆன்மீகம் தவிர வேறு எதுவும் அங்கே பேச்சு வரக்கூடாதுன்றவர். 2வது, இப்போ உள்ள தலைமுறை இலக்கியத்தை வளர்ப்பது போல் இப்போ உள்ள தலைமுறையில் இலக்கியத்தை வளர்ப்பதுக்கு ஆட்கள் வேணும். இப்போ உள்ள தலைமுறை உலகம் முழுவதும் போகிறாங்க. ஆஸ்திரேலியா போகிறாங்க, அமெரிக்கா போகிறாங்க, சுவிட்சர்லாந்து போகிறாங்க, ஜப்பான் போகிறாங்க. ஆனால் ராமாயணமும் மகாபாரதம் தெரியாமல் நல்லா இருக்குமா இல்லையா? அதனால் அவங்களுக்கு நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம். மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம். அவங்க பெரிய பதவிகளுக்கு உலகமெல்லாம் போகும் பொழுது எப்படி ராமன் இருந்தான், எப்படி தசரதன் ஆண்டான், எப்படி ராவணன் ஒழிக்கப்பட்டான் என்ற கதைகள்லாம் அங்கே சொல்கிறாங்க. நம்ம நாட்டினுடைய நீதி உலகமெங்கும் பரவுகிறது. இன்னும் சரியாக பரவலை. இல்லைன்னா இஸ்ரேலுக்கும் கமாஸுக்கும் இந்த சண்டை இருந்திருக்காது. முதல்லே பரவி இருந்தால் சண்டை போட்டுட்டு அலையிறாங்க மதத்தின் பேரால், மொழியின் பேரால். ராமாயணம் மகாபாரதமும் தெளிவாக அங்கே பரவி இருந்தால், அந்த சகோதர குணம் இருந்தால் எப்படி நாட்டை ஆள வேண்டும் என்று உண்மையிலே உங்களுக்கு தெரிந்திருந்தால் அதெல்லாம் வந்திருக்காது.
ரொம்ப அநியாயமாக இருக்குது, தாங்க முடியல, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. எனவே உலகம் முழுவதும் ராமாயணம் மகாபாரதம் வர வேண்டும் என்று கல்லூரி மாணவர்களுக்கும் உயர்நிலை மாணவர்களுக்கும் மேல்நிலை மாணவர்களுக்கும் நாங்கள் போட்டி வைத்து அந்த பாடங்களை தெளிவாக நீதி நெறியெல்லாம் விளக்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். அது தலைவருக்கு தனி பாராட்டு கொடுக்கணும். அதுக்கு வந்திருந்து வாழ்த்து சொன்ன அனைத்து அன்பர்களுக்கும் தமிழ் அன்பர்களுக்கும் நன்றி. அடுத்த நிகழ்ச்சி கருத்தரங்கம் உடனே தொடங்க இருக்கிறது. உங்களுக்கு வரவேற்பு ஆற்ற செயலாளர் அவர்கள் வருவார்கள். நன்றி நன்றி நன்றி. கடைசி வரை இருந்து நிகழ்ச்சியை நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் நிகழ்ச்சிக்கு. நன்றி. புனிதவோம் குளோபல் சிபிஎஸ்இ பள்ளியினுடைய மாணவி மாவண்ணா தேவதர்ஷினி, பிருந்தாவன்ஸ் கிட்ஸ் யூனிவர்சிட்டி பள்ளி மாணவன் சிவ ஜனார்த்தனா, அடுத்ததாக 3வது பரிசை பெறுகின்றவர் கோவில்பட்டி புனிதோம் கான்வென்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி ப நிரஞ்சனா. நிரஞ்சனா என்ன பேர்? தேவதர்ஷினி. சிறப்பு பரிசு. 2வது பரிசு 3வது பரிசு 2வது பரிசு லட்சுமி ஸ்ரீ வித்யாலயா 11 மேல்நிலைப்பள்ளி மாணவி மு மஹிதா. முதல் பரிசு சிவனந்தபுரம் ஸ்ரீகரா வித்யா மந்திர் பள்ளி மாணவன் டி சித்தார்த். அடுத்ததாக செயல் ஒப்புவித்தல். 3வது பரிசு எம் ஹேமா, இந்து நாடார்கள் மேல்நிலைப்பள்ளி கடம்பூர். மாணவர்கள் விரைந்து மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாணவர்களை கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். முதல் பரிசு பா சரவண சுகுமார், செயின்ட் மடோனா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கழுகுமலை. அடுத்ததாக பேச்சு போட்டி 9, 10ஆம் வகுப்புகள். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பேச்சு போட்டிக்கான போட்டியிலே 3வது பரிசை பெறுகின்றார் கழுகுமலை புனித லூயிசா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவி மகாலட்சுமி. அதே மகாலட்சுமி கோவில்பட்டி ஜான் போஸ்கோ 11 மேல்நிலைப்பள்ளி மாணவி ஆஷியா 3வது பரிசு. ஆஷியா. தருவைக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி ஸ்டெல்லா மர்லின் 2வது பரிசு பெறுகின்றார். ஸ்டெல்லா மர்லின் அதுபோல் அவருடைய தந்தை வந்திருக்காரு. கழுகுமலை புனித லூயிசா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவி வே தனுஜா முதல் பரிசு. தனுஜா. அடுத்ததாக பேச்சு போட்டி 11, 12ஆம் வகுப்புகளுக்கானது. 3வது பரிசை பெறும் மாணவி கே பிரியதர்ஷினி, ஜான் போஸ்கோ 11 மேல்நிலைப்பள்ளி கோவில்பட்டி. 2வது பரிசு ஐ நரசிம்மன்ராஜ், இந்து நாடார்கள் மேல்நிலைப்பள்ளி கடம்பூர். மாணவர்கள் விரைவாக வருமாறு அழைக்கிறோம். 2வது பரிசு நரசிம்மன்ராஜ். முதல் பரிசு பெறும் மாணவி கோ புனிதா, புனித லூயிசா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கழுகுமலை. பதினொன்று 12ஆம் வகுப்புக்கான இசை போட்டி முடிவுகள். கழுகுமலை புனித லூயிசா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி காவேரி 3வது இடத்தை பெறுகின்றார். கோவில்பட்டி காமராஜ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளி மாணவி பிளஷியா 2ஆம் இடம் பெறுகிறார். பிளஷியா. கோவில்பட்டி லக்ஷ்மி ஸ்ரீனிவாசா வித்யாலயா 11 மேல்நிலைப்பள்ளி மாணவி மு இலக்கியா முதலிடம் பெறுகின்றார். இலக்கியா. கல்லூரி அளவிலான பேச்சு போட்டி சிவகாசி தி ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ராஜரத்னம் மகளிர் கல்லூரி மாணவி சந்தியா 3வது பரிசை பெறுகின்றார். சந்தியா. தூத்துக்குடி ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி மாணவி வசந்தகுமாரி 3வது பரிசை பெறுகின்றார். மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி மாணவன்
சுந்தரபாண்டியன் இரண்டாவது பரிசை பெறுகின்றார். சுந்தரபாண்டியன் கோவில்பட்டி நேஷனல் பொறியியல் கல்லூரி மாணவன். முத்துக்குமார் முதலிடம் பெறுகின்றார். முத்துக்குமார் கல்லூரி அளவிலான இசை போட்டியில் பங்கு பெற்ற மாணவர்களின் பெயர்: மூன்றாவது பரிசு பெறும் மாணவி ரா அமிர்தவர்ஷினி, ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி, தூத்துக்குடி. இரண்டாம் பரிசு பெறும் மாணவி தி சஹானா ஸ்ரீ, நேஷனல் பொறியியல் கல்லூரி மாணவி, கோவில்பட்டி. முதல் பரிசு பெறும் மாணவி கே சுமித்ரா, ஸ்ரீ ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரி, சாத்தூர். அனைத்து போட்டிகளிலும் அதிகமான அளவில் பங்கு பெற்றதோடு மட்டுமல்லாமல் பரிசு பெறும் பள்ளி, முதன்மை பரிசு பெறக்கூடியவங்க, சாம்பியன்ஷிப் மெடல் பெறக்கூடிய பள்ளி புனித லூயிசா பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, கழுகுமலை. அடுத்ததாக கல்லூரி அளவில் அதிகமாக பங்கு பெற்று பரிசு பெற்ற கல்லூரி நேஷனல் பொறியியல் கல்லூரி, கோவில்பட்டி. கல்லூரி மாணவர்கள். தொடர்ந்து இது மாதிரியான போட்டிகளில் அனைத்து மாணவர்களும் பங்கு பெற வேண்டும், அனைத்து பள்ளிகளும் பங்கு பெற வேண்டும் என்பதே எங்களது கோவில்பட்டி கம்பன் கழகத்துடைய வேண்டுகோள். இவ்வளோ நேரம் பொறுமை காத்திருந்து பரிசுகளை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிக்க நன்றி. பரிசுகளை வழங்கி பாராட்டிய தே ஞானசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் சிவக்கொழுந்து ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நன்றியுரை கூற வருகிறார் எம் கோவில்பட்டி கம்பன் கழக ஒருங்கிணைப்பாளர் சுனையரசன் அவர்கள். கோவில்பட்டி கம்பன் கழகத்தின் 3ஆம் ஆண்டு விழாவுக்கு வருகை தந்திருந்து தலைமையேற்ற கிருஷ்ணமூர்த்தி முதலாளி அவர்களுக்கும், நகராட்சி சேர்மன் கே கருணாநிதி அவர்களுக்கும், புதுச்சேரி கம்பன் கழக செயலாளர் சிவக்கொழுந்து அவர்களுக்கும், விநாயக ரமேஷ் அவர்களுக்கும் மற்றும் போட்டியில் பங்கேற்று பரிசுகளை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவியர்களுக்கும், அவர்தம் பரிசு கொடுத்து பாராட்டியவர்களுக்கும், கருத்தரங்கில் முன்னேற வைத்த ஏஜி நாராயணசாமி அவர்களுக்கும், தொழிலதிபர் பெரியசாமி பாண்டியன் அவர்களுக்கும், புதுச்சேரி கம்பன் கழக கோவையிலிருந்து வந்த ஜாஜகன் அவர்களுக்கும், புதுச்சேரியிலிருந்து பங்கேற்ற கோவிந்தராஸ் அவர்களுக்கும் மற்றும் ஜெகநாதன் மாது அவர்களுக்கும் கம்பன் கழக சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா இருக்கா? ஏப்ப இவ்வளோ நிறையா அப்படியே இருக்கலாம்ல, இவ்வளோ வைக்க விடான்னு கேட்டா மக்கள் சாப்பிடு ஐயா வாங்க.
ஐயா சாப்பிடுங்க கட்டு எடுத்துடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஆடி ரைட்டாக